everyone, Jia here. நம்ம எல்லாரும் நம்முடைய லைஃப்பில் நம்ம தகுதி இல்லாதவங்க, நம்ம இதுக்கெல்லாம் ஃபிட் ஆக மாட்டோம், நம்ம இதுக்கெல்லாம் பாத்திரவான் கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அப்படி யோசிக்கிற ஆளாக இருந்தால் தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. பிகாஸ் நான் அந்த மாதிரி யோசிச்ச ஆள் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய கனவு, என் பேருக்கு முன்னாடி டாக்டர்னோ இல்லை என்ஜினியர்னோ போன்ற ஆசை கிடையாது. என் பேருக்கு முன்னாடி எனக்கு பாஸ்டர்னு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா என் அம்மா டாடியை பார்த்து வாழ்ந்தேன்னா அவங்க பட்ட கஷ்டங்களையும் பாடுகளையும் பார்த்துருக்கேன் ஊழியத்தில். ஆனாலும் அதே வழியை தான் நானும் சூஸ் பண்ணேன். காரணம், அவங்க ஊழியத்தில் பட்ட கஷ்டங்களையும் பாடுகளையும் மாத்திரம் நான் பார்க்கல, ஆண்டவர் அவங்களை எப்படி அற்புதமாக நடத்தினாரு அப்படின்றதையும் பார்த்தேன். ஊழியக்காரர் அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதில்ல என்ற வேத வசனம் நிறைவேறுதலையும் பார்த்துருக்கேன். அதனால் என்னுடைய பெரிய ஆசையை நான் பாஸ்டர் ஆகணுன்றது தான். அப்படி இருந்தேன்னா ஒரு நாள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த டைமில் ஆக்சுவலி எனக்கு சயின்ஸ் தான் ரொம்ப க்ரேஸ். எதை பார்த்தாலும் அதை நான் சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணுவேன், சயின்ஸ் பற்றி பேசுவேன், அந்த அளவுக்கு க்ரேஸியாக இருப்பேன். அப்போது ஒரு நாள் என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், டக்குன்னு சொல்கிறாரு, நீ டாக்டர் ஆக போகிறோமா அப்படின்னு சொன்னார். அது எனக்கு சர்ப்ரைஸ் கிடையவே கிடையாது. எனக்கு அது பெரிய ஷாக். எனக்கு அதை கேட்டோடனே பயங்கரமாக மூட் ஆஃப் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் ஊழியக்காரி ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அண்ட் இவர் என்னென்னா என்னை டாக்டர்னு சொல்கிறாரேன்னு பயங்கரமாக அப்செட் ஆகிட்டேன். அப்படியே அங்கேருந்து மெதுவாக நான் வந்து ரூம்குள்ளே வந்துட்டேன், கதவை சாத்தினேன், பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டேன். என் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துட்டே இருக்கு, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்தை செய்யணும்னு நினச்சி சொல்கிறேன், உங்கள் ஊழியத்தை செய்யணும்னு ஆசையாக இருக்கேன்னா, நான் ஊழியக்காரி ஆகணும், நான் பாஸ்டர் ஆகணும், நான் டாக்டர் கிடையாது, அவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஏன் நான் தகுதி இல்லையா உங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு? நான் ஃபிட் இல்லையா? ஏன் என்னை ஒதுக்கிட்டீங்க? ஏன் என்னை தள்ளிட்டீங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமான அழுக. அந்த நைட்டு இட் வாஸ் அ வெரி பேட் நைட். எனக்கு காலைல எழுந்திரிச்சு அழுது அப்படியே தூங்கிட்டேன். காலைல எழுந்திரிச்சு வெளில கதவை திறந்துட்டு வரேன். அப்போது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறோம். என் மூஞ்செல்லாம் பயங்கரமாக வீங்கி இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக அழுதுதில்ல. எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அதனால் யாருமே எதுவுமே கேட்கல, எதுவுமே பேசலை. எல்லோரும் தலையை குனிஞ்சிட்டு எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டுருக்கோம். அப்போ நான் மெதுவாக தலையை தூக்கி சொல்கிறேன், என் வீட்டில் நான் டாக்டர் ஆக மாட்டேன், நான் ஊழியக்காரியாக தான் ஆவேன், நான் பாஸ்டர் ஆகணும், நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வேன், நான் டாக்டர் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டு திருப்பியும் எனக்கு பயங்கர அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என் அம்மா சொன்னாங்க, நீ எதுக்கு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற? நீயே போ ஆண்டவர்கிட்ட, நீயே போய் கேளு அவர்கிட்ட, உன்னை எதுக்காக அழைச்சிருக்காருன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய லைட் பல்ப் மூமெண்ட். சாப்பிட்டுட்டு உடனே நான் ரூம்குள்ளே போனேன், மணிக்கணக்காக ஜோம்னாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எதுக்காக நீ அழைச்சிருக்கீங்க? என் பர்பஸ் என்ன? என் மேலே இருக்க தரிசனம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நீங்கள் சொல்லலைன்னா நான் இங்கே எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போராடி நான் கேட்டேன். யாக்கோபு எப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாலும் இல்லையோ உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போராடினாரோ அதே மாதிரி நானும் போராடினேன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனத்தை கொண்டு வந்தார். ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்படி ஒரு ஊழியத்தை நினச்சி பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மகிமையான ஒரு ஊழியம், உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிறாருன்றத நான் அப்போதான் அறிஞ்சுக்கிட்டேன். அந்த தரிசனத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு திரும்பவும் என் கண்ணில் பயங்கரமாக கண்ணீராக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த டைம் அது ஆனந்த கண்ணீர். ஆண்டவருக்கு நான் பயங்கரமாக நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் அந்த மாதிரி யோசிச்சிருந்திருக்கவே மாட்டேன். நான் ஃபிட்டில் நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் ஆண்டவர் என்னை ஒதுக்கிட்டாரோட நினச்சேன். ஆனால் the Lord has prepared something greater for me.
ஸோ நீங்களும் அது மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், I'm here to tell you that the Lord has prepared something greater for you. உங்களுக்காக நீங்கள் நினைக்காத பெரிய காரியங்களை உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை யாருடைய காதும் கேட்கவும் இல்லையா, எந்த இருதையும் அறியவும் இல்லையா. அப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை, மகிமையான காரியங்களை உங்களுக்காக அவர் நினைச்சு வச்சிருக்கிறார். அதனால don't think again that you are not worthy, that you are not fit, because the Lord is there for you. And out of all the things that this life can give, He will always be the sweetest of all. Hope you all are blessed through this video. See you all in the next. Until then, bye. Take care.